ஹர் ஹர் மோடி, ஹமாரா மோடி. தமிழர்களை திருடர்கள் என்று சொன்ன அவர் தானே, சொன்ன பிரதமர் மோடி தானே இன்னைக்கு வந்திருக்காரு. மோடி அழைத்ததன் பேரில் இப்படி சொல்லக்கூடாது. மோடி அழைத்ததின் பேரில், சிபிஐ அழைத்ததின் பேரில், இடி அழைத்ததின் பேரில், ஐடி அழைத்ததின் பேரில், கல்லாப்பட்டி சிங்காரம் மாதிரி பணம் கொடுத்தாரா என்றுதான் எடப்பாடி கவலையை ஓடிய. ஒரு பக்கம் நரேந்திர மோடி, ஒரு பக்கம் எடப்பாடி. இது யாரு பிரதமர், இவர் நாளை முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வாழ்த்துகிறேன் சொன்னாரா? காவி சட்டையை போட்டுக்கிட்டு கோயிலுடைய நிர்வாகஸ்தர்கள் விளக்கை ஏற்றிட்டு வராங்க. நீ பிரதமர் வந்து விளக்கு ஏத்துறேன்னு சொன்னா, அப்ப நீ பிரதமர் வந்து பொய்யின் மொத்த உருவம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? எடப்பாடி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா 18 இந்து கோயில்களை அவங்க கிட்ட ஒப்படைக்க போடணுமா? யாருக்கு? பிஜேபி கிட்ட 18 இந்து கோயிலை ஒப்படைக்கணுமா? இல்ல, அது அறிவிப்பு எதனா வந்திருக்கா? சவுத்பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கான முதல் என்டிஏ கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிட்டாரு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மதுராந்தகத்தில் நடத்தியிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிடிவி தினகரன் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, மோடி பக்கத்திலே எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, இன்னும் சில கட்சிகள் ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இருக்காங்க. திமுக மீதான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. இது தேர்தலில் இயல்பாக வைக்கக்கூடியது. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் வந்து விளக்கேற்ற விடலை அப்படின்றத பிரதமர் மோடியே சொல்கிறார். முருகனுக்கு விளக்கு போடுறது வழக்கம், அதை வந்து திமுக அரசு செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய ஓட் பேங்கை பாதுகாத்துக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நாங்கள் ஒன்றிய அரசுலேருந்து எவ்வளோ நிதி கொடுக்குறோம் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ஏன்னா காலைல ஒரு ட்வீட் போட்டிருந்தார் முதலமைச்சர், தேர்தல்னா தான் உங்களுக்கு தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வருமா, கல்விக்கான நிதி 3000 சொச்சம் கோடி கொடுக்கல, மெட்ரோ ரயில் திட்டம், இன்னும் பல விஷயங்களை கேட்குறோம், எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க, மழை வெள்ளத்துக்கான நிதி கொடுக்கல அப்படின்ட்டுலாம் வரிசைப்படுத்தியிருந்தார். பிரதமர் மோடி பேசும்போது ஒன்றிய அரசு வந்து காங்கிரஸை விட நாங்கள் 3 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் பேசினார். எப்படி பார்க்குறீங்க? தமிழர்களை திருடர்கள் என்று சொன்ன அவர் தானே, சொன்ன பிரதமர் மோடி தானே இன்னைக்கு வந்திருக்காரு. ஒடிசாவில் சொன்னார். தமிழர்கள் வந்து ரத்ன பண்டார் சாவியை திருடிட்டு போய்விட்டார் என்று தமிழர்களை திருடர்கள் என்று சொன்ன பிரதமர் மோடி தான் இன்னைக்கு வந்து மதுராந்தில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு பீகாரில் வந்து பீகாரிகளை அடித்து விரட்டினார்கள் என்று 20,000 பேரை அடித்து விரட்டிய மோடி, குஜராத்தில் அடித்து விரட்டிய மோடி, தமிழர்கள் மீது அந்த பழியை போட்டு ஒரு பொய்யை சொன்ன, பீகார் எலெக்ஷனில் ஒரு பொய்யை சொன்ன பிரதமர் மோடி தான் இன்னைக்கு மதுராந்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்டு. 2 3 3500 கோடி சமக்ரா சிக்ஷா அபியான் நிதியை நீங்கள் 2வது முறையாகவும் நீங்கள் NEP 2020 ஏற்றுக்கலை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், குலக்கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நாங்கள் தரமாட்டோம் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானை தன் அமைச்சரவையில் வைத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி தான் மதுராந்தர் வந்து பேசியிருக்காரு. அவர் தானே வந்திருக்காரு. அவர் தான். ஓகே, ரைட்டு. அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரான் யூனிவர்சிட்டி, திருச்சி பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, தெரசா பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், அத்துணை தமிழ்நாட்டு நிதியில் இருந்து, தமிழ்நாட்டு மக்களின் நிதியிலிருந்து உருவாக்கப்பட்ட அனைத்து பல்கலைக்கழகங்களையும் நீர்த்து போகச் செய்து செயலிழக்க வைத்து விக்சித் பாரத் சிக்ஷா அபிஸ்டான் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து யூஜிசியை தூக்கி, ஏஐசிடியை தூக்கி, 3 ரீஜனல் கவுன்சில்ஸை உருவாக்கி அதற்கு கீழே கொண்டு சென்று நமது பல்கலைக்கழகத்தை ஒன்றுமில்லாமல் செய்த நரேந்திர மோடி தானே வந்திருக்காரு இன்னைக்கு. அவர் தானே வந்திருக்காரு. அவர் தானே வந்து பேசியிருக்காரு. தான் சொல்றாரு, காசியில் வந்து தமிழை வளர்க்குறோம்,
எல்லாத்தையும் பல்கலைக்கழகத்தை அழிச்சிட்டு இவர் தமிழ் வளர்த்து மீனவ விவசாயிகளுக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்குறோம் கீ அமர்நாத் உருவாக்கி கொடுத்த கீழடியினுடைய ஆராய்ச்சியை அந்த அந்த கீழடியினுடைய டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ண முடியாது என்று ரிஜெக்ட் பண்ணிய மோடி தானே வந்திருக்காரு. சரிங்க, மோடியை சொல்றீங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ம் 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சப்போ ஒன்றிய அரசு என்னெல்லாம் கொடுத்தாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாங்கன்றார். நிறைய எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திட்டம், ப்ராஜெக்ட்டு, கான்ட்ராக்டு, கமிஷனு, கரப்ஷனு இதுதான் எடப்பாடிக்கு தெரியும். அவருக்கு வந்து மாநில சுயாட்சியை பற்றி தெரியாது, திராவிட சித்தாந்தத்தை பற்றி தெரியாது, இருமொழி கொள்கையை பற்றி தெரியாது, மும்மொழி கொள்கை திட்டத்தை பற்றினா என்னென்னு தெரியாது. ஓகே, பல்கலைக்கழகங்கள் எப்படி வீணாக போனாலும் என்னென்னு தெரியாது. எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாரா, திட்டம் கொடுத்தாரா, 11 மருத்துவக் கல்வி கல்லூரி கொடுத்தாரா, எனக்கு இதை கொடுத்தாரா, அதை கொடுத்தாரா, இதுதான் பணம் கொடுத்தாரா என்ற கல்லாப்பட்டி சிங்காரம் மாதிரி பணம் கொடுத்தாரா என்று தான் எடப்பாடி கவலையை ஓடிய, மாநிலத்தில் சுயமாக ஆட்சி செய்யக்கூடிய உரிமை பெற்றதா? இந்த கூட்டத்தில் மாநில சுயாட்சி குறித்தோ சமூக நீதி கொள்கைகள் குறித்தோ எதுவுமே யாரும் பேசல. அதை பற்றி பேசலையே. அதை பற்றி இவங்களுக்கு என்ன கவலை இருக்கு? அதாவது இத்தனை துரோகங்களையும் செய்த ஒரு பிரதமர் மோடி அவர்கள் தமிழனை திருடன் என்று சொல்லி, தமிழர்களை கலவரக்காரர்கள் என்று சொல்லி, தமிழுக்கு எதிராக, தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக, இருமொழி கொள்கைக்கு எதிராக, மாநில சுயாட்சிக்கு எதிராக ஆளுநரை வைத்து இங்கு ஒரு நர்த்தன தாண்டவம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி என்ற ஒரு நார்த் இந்தியன் குஜராத்தி பிரைம் மினிஸ்டரை இன்னைக்கு வந்து அரிதாரம் தூக்கி அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அவரை கூட்டு வந்து மதுராந்தகத்தில் வந்து கூட்டம் போட்டு தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு தீய சக்தியாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நினைக்கும் பொழுது உண்மையிலேயே இவர்களெல்லாம் விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை தமிழக மக்கள் இவர்களுக்கு சீக்கிரம் உணர்த்துவார்கள். சிபிஐ வழக்கு, இடி வழக்கு, இன்கம் டேக்ஸ் வழக்கு இத்தனையும் பின்னால் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குற்றவாளிகளும் மேடையில் இன்னைக்கு இருக்காங்க. இல்லை, அவங்க எல்லாம் திமுக தான் ஊழல் செய்துன்றாங்க. ஏன்னா இத்தனை பேருங்க யாரு, இத்தனை குற்றவாளி ராமதாஸ் சொல்றாரு, டிடிவி தினகரன் சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, திமுக ஊழல் கட்சி. இவர்கள்லாம் வந்து ஊழல் செய்யாத உத்தமர்களா? அமலாக்கத்துறை கேஸு டிடிவி தினகரன் மேலே இல்லையா? 1996 அந்நிய நாட்டு வங்கியில் வந்து $1.5 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண கேஸு, அமலாக்கத்துறை ஃபெமா கேஸு தினகரன் மேலே இல்லையா? கேஸ் விசாரணைக்கு வருது பிப்ரவரி மாதம் தான். இதையே சொல்லுவீங்கன்னு ரெட்டலை கேஸு, 50 கோடி ரூபா ரெட்டலை சின்னத்தை வாங்குறதுக்கு கொடுத்த 50 கோடி ரூபா கேஸு பிப்ரவரி மாதம் விசாரணைக்கு வருது. இவர் உத்தமரா? மோடி அழைத்ததன் பேரில் நாங்கள் பகையெல்லாம் மறந்துட்டு இப்போ ஒன்னா சேர்ந்துருக்கோம், அண்ணன் எடப்பாடி கூட ஒன்னா சேர்ந்து. அப்படி சொல்லக்கூடாது. மோடி அழைத்ததின் பேரில், சிபிஐ அழைத்ததின் பேரில், இடி அழைத்ததின் பேரில், ஐடி அழைத்ததின் பேரில், மோடி அழைத்ததின் பேருன்னு சொல்றீங்க. இப்படி சொல்லுங்க நீங்க. அந்த அழைத்ததின் பேரில் மோடி சொல்றாருல்ல, ஜெயலலிதா இருந்தப்ப கிரைம்ஸ் எப்படி, குற்றச்செயல்களை எப்படி அடக்கினாங்களோ அந்த மாதிரி திமுக இல்லையே அப்படிங்கிறாரு. எங்க அவங்க என்சிஆர்பி ரெக்கார்டை தரத்துங்க மோடியா? மோடி கீழே இருக்க என்சிஆர்பி டேட்டா தானே சொல்லுது. தமிழ்நாட்டில் குற்றச்செயல்கள் ஒழுங்காக பதிவு பண்ணப்படுகிறது. தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பதிவு பண்ணப்படுகிறது. இதே உத்தரப்பிரதேசத்தில் பதிவு பண்ணப்படுகிறதா? 1000 குற்றச்சம்பவங்கள் நடந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசத்தில் 100 தான் பதிவு பண்ணப்படும். இங்கே 1000 குற்றச்சம்பவங்கள் நடந்துச்சுன்னா 900 பதிவு பண்ணப்படும், 100 பதிவு பண்ணாது. 900 பதிவு பண்ணுறான் தமிழ்நாடு. அங்கேனால தான் தமிழ்நாடு லாண்ட் ஆர்டரில் சிறப்பாக இருக்குது. லாண்ட் ஆர்டர் சிறப்பாக இல்லைன்னா எப்படி ஜிடிபி growth வந்து 11.19% வரும்? நாமினல் growth எப்படி 16% ஆகும்? சட்டம் ஒழுங்காக இருந்ததுனால தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12 லட்சம் கோடி உள்ளே வருது அப்படின்னா எப்படி வரும்? ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீதிமன்றத்தையே அவமதிக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. நீதிமன்றங்களே வந்து சமஸ்கிருத சனாதனத்தின்படி சாட்சி சனாதனத்தின்படி நீதி சொல்லிச்சு அப்படின்னா அதை எதிர்த்து கேட்கக்கூட வக்கில்லாத நாடா தமிழ்நாடு? யாராக இருந்தா நீதிமன்றமாக இருந்தால் கூட தவறு செய்யுமானால் அரசியல் சாசன சட்டத்தின்படி நடக்காமல் தீர்ப்பு சொன்னால் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடு தான் தமிழ்நாடு. ஓகே, நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உனக்கு அரசியல் சாசன சட்டப்படி தீர்ப்பு சொல்லணும், சனாதன தர்மத்தின்படி
தீர்ப்பு சொல்லக்கூடாது. சனாதன தர்மத்தின்படி தீர்ப்பு சொன்னால் தீர்ப்பு சொன்ன நீதிபதியை பாராளுமன்றத்தில் வைத்து அவர்கள் மேலே வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வரக்கூடிய தகுதி பெற்ற கட்சி தான் திமுக. செஞ்சுச்சா இல்லையா? கொண்டாடுறதுக்கான முயற்சி எடுத்துச்சா இல்லையா? அப்போ நீதிபதியாக இருந்தாலும் தவறு செய்தால் இம்பீச்மெண்ட் பண்ணக்கூடிய பவரை வந்து அரசியல் சாசன சட்டம் இந்திய மக்களுக்கு கொடுத்துருக்குல்ல. நீ அரசியல் சாசன சட்டத்தின்படியில் தீர்ப்பு சொல்லணும். அதை விட்டு சனாதன தர்மத்தின்படி தீர்ப்பு சொன்னால் அதை விட்டு வைப்பாங்களா? அதை வாய்மூடி மறுபடியாக போகிறதுக்கு என்ன மக்கள் என்ன இங்கே ஒன்றும் தெரியாதவர்களா? அரசியல் ரீதியா திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறதும், பாஜக அதிமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது அரித்மேட்டிக்கா கூட்டணி பலம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஒன்றுபட்ட அதிமுக வரணும் அப்படின்னு நீங்களே பலமுறை பேசியிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி தவறு செய்றார் அப்படின்னு. இப்ப டிடிவி தினகரன் வந்துட்டாரு. கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. அப்ப கிட்டத்தட்ட ஒன்றுபட்ட அதிமுக வந்துருச்சுல்ல. எங்கே ஒன்றுபட்ட அதிமுக? டிடிவி தினகரன் என்னைக்கு ஏடிஎம்கேல இருந்தார்? ஜெயலலிதா இருக்கும்போது ஏடிஎம்கேல இருந்தாரா? ஜெயலலிதா இருக்கும்போது ஏடிஎம்கேல இருந்தாரா? அவரு தானே சார் உடைச்சிட்டு போனார் கட்சியை. எப்போ உடைச்சிட்டு போனார்? டிடிவி தினகரன் ஜெயலலிதா இருக்கும்போது ஏடிஎம்கே உறுப்பினரா? ஜெயலலிதா இருக்கும் வரைக்கும் தலைகாட்டினாரா டிடிவி தினகரன்? ஜெயலலிதாவில் அடையாளம் காட்டப்பட்டவர் தானே. அடையாளம் காட்டப்பட்டு விரட்டி விடப்பட்டவர். அதிமுகவிலிருந்து விரட்டி விடப்பட்டவர் டிடிவி தினகரன். ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலாவால் கொண்டு வரப்பட்டவர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் அதிமுக கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓபிஎஸ் அதிமுக. ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டு மூணு முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். அந்த ஓபிஎஸ் விரட்டி விட்டுட்டு அப்படி பார்த்தாலும் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களாம் இப்ப இல்ல. அவ்வளவுதான். ஓபிஎஸ் ஆளுமை அவ்வளவுதான். ஓபிஎஸ் ஆளுமை வந்து ப்ரூவ் பண்ணல. ஓபிஎஸ் ஆளுமை இல்லாதவர் என்பதை அவரே நிரூபித்துக் கொண்டார். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்காருல்ல. என்ன பழனிசாமி ஜெயிச்சிருக்காரு? 33% வந்து 20% ஆக்கினவர் தான் ஜெயிச்சிருக்காரா? 10 தேர்தலில் தோல்வி அடைந்தவர் தான் ஜெயிச்சிருக்காரா? இன்னைக்கு நீங்க மேடையை பார்த்தீங்களா? என்ன மேடையில் என்ன இருந்தது? ஒரு பக்கம் நரேந்திர மோடி, ஒரு பக்கம் எடப்பாடி. ஓகே, இது யாருக்கு பிரதமர், இவர் நாளை முதலமைச்சர். யாருக்கும் கூட்டணி? யாருக்கு கூட்டணி? அதிமுக கூட்டணி இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி. பிஜேபி நரேந்திர மோடி என்ன ஏதாவது சொன்னாரா? எடப்பாடி தான் முதலமைச்சர் சொன்னாரா? இன்னைக்கு எம்ஜிஆர் அதிமுக ஆட்சின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி சொல்லுவார் சார். நரேந்திர மோடி சொன்னாரா? என்ன சொன்னாரு? பிஜேபி என்டிஏ ஆட்சின்னு சொன்னாரு. அதுதானே சொன்னாரு. பிஜேபி என்டிஏ ஆட்சின்னு என்ன அர்த்தம்? ஏடிஎம்கே ஆட்சின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னாரா பிரதமர்? இல்ல, இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்றாருல்ல, நாளை முதலமைச்சர் யாருங்க? எடப்பாடி பழனிசாமின்றாரு. நயினார் நாகேந்திரன் யாருங்க? அவர்தான் சார் மாநில தலைவர். அவர் மாநில தலைவர். நாளைக்கு ஏதாவது கேண்டிடேட்டை போடுறதுக்கு உரிமை இருக்கா? மாநில தலைவரா வந்து கூட்டணி பேசுறாரு. பியூஷ் கோயல் வந்து கூட்டணி பேசுறாரு. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு சொல்றாரு பியூஷ் கோயல் கூட்டணி பேசுறாரு, அமித்ஷா கூட்டணி பேசுறாரு, மோடி வந்து பேசுறாரு பிஜேபி என்டிஏ ஆட்சின்னு. அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணி ஆட்சின்றாரு. மோடி என்ன சொல்றாரு? பிஜேபி என்டிஏ ஆட்சின்றாரு. பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு? பிஜேபி என்டிஏ கூட்டணி ஆட்சின்றாரு. நயினார் நாகேந்திரன் சொல்றதும் டிடிவி தினகரன் சொல்றதும் எடப்பாடி சொல்றதுமா இங்கே வந்து வேத வாக்கு. இவங்க எல்லாருமே அவங்க முதலாளி யாரு, ஓனர் என்ன சொல்றாங்களோ அந்த ஓனர் சொல்றபடி தான் நடக்கணும். அப்ப தெரிஞ்சே ஏமாத்துறாங்க. தெரிஞ்சே ஏமாத்துறாங்க. கண்ணு முன்னால ஏமாத்துறாங்க சார். மக்களை ஏமாத்துறாங்க சார். மொத்தமா சேர்ந்துக்கிட்டு இதுக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்களா சொல்லுங்க? எம்ஜிஆர் படம் எங்க? ஜெயலலிதா படம் இருந்தது? எங்க இருந்துச்சு? ஸ்டாம்ப் சைஸ்ல இருந்துச்சா? அங்க யார் படம் இருந்துச்சு? மோடி படமும் எடப்பாடி படம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் மோடி. சரி, அந்த மோடியாவது என்ன சொல்லியிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வாழ்த்துகிறேன் சொன்னாரா? சொல்லல. அதிமுக ஆட்சி தலைமையில் அதிமுக ஆட்சியினுடைய தலைமையில் ஆட்சி நடக்கும் சொன்னாரா? திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். திமுக வீட்டுக்கு அனுப்புங்க சார். திமுகவை விரட்டி அடிப்போம். திமுகவை நீங்க விரட்டி அடிங்க, வீட்டுக்கு அனுப்புங்க. எல்லாம் யாரு தலைமையில ஆட்சி? இது என்டிஏ கூட்டணி ஆட்சியா? இது நார்த் இந்தியன் கட்சியினுடைய ஆட்சியா? பிஜேபி ஆட்சியா? இது மதவாத கட்சியினுடைய ஆட்சியா? இது இந்திய திணிக்கக்கூடிய கட்சியினுடைய ஆட்சியா? இது ஹிந்துத்துவ ஆட்சியா? நாளைக்கு வந்து இது ஒரு பிரதமர் வந்து பொய் பேசலாமா? பிரதமர் வந்து திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏத்தலைன்னு சொல்லி பேசலாமா? திருப்பரங்குன்ற விளக்கு ஏத்தன யார்? விளக்கு ஏத்துனதை ஏத்தலைன்னு சொல்லலாமா? அவங்க சொன்ன இடத்துல நூற்றுக்கணக்கான வருஷங்களா எந்த இடத்துல ஏத்துறாங்களோ அதே இடத்துல கோயிலுடைய
ஒரு கோயிலுடைய நிர்வாகஸ்தர்கள் விளக்கு ஏற்றிட்டு வராங்க. நீ பிரதமர் வந்து விளக்கு ஏத்துறேன்னு சொன்னா அப்ப நீ பிரதமர் வந்து பொய்யின் மொத்த உருவம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? பிரதமர் வந்து பொய்யின் மொத்த உருவம்னு நம்ம சொல்லலாமா? நீ 11 லட்சம் கோடி கொடுத்துருக்கேன்னு இவர் சொல்றாருல்ல, 11 லட்சம் கோடி கொடுத்துருக்கு, ஸ்பிளிட் அப் கொடுக்க சொல்லுங்க. நானும் தேடுன்னு தேடி பார்த்துட்டேன். 11 லட்சம் கோடி எதில் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க. நீங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருக்கப்போ 1 லட்சம் கோடி தான் கொடுத்தாரு டேக்ஸ் ரெவல்யூஷன்ல. நாங்க வந்து 3 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம்னு இன்னைக்கு சொன்னாரு. வேற மோடி சொன்னாரு. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும் போதும் பொருளாதாரம் எவ்வளவு, இன்னைக்கு பொருளாதாரம் எவ்வளவு, ஜிடிபி எவ்வளவு? மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருந்த விட இன்னைக்கு ஜிடிபி 2.2 டைம்ஸ் தான் உயர்ந்திருக்கு. சரியா? பிபிபி டேர்ம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாமினல் டேர்ம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2.9 டைம்ஸில் உயர்ந்திருக்கு. சரியா? நீ 3 டைம்ஸ் உயர்ந்திருக்க ஜிடிபிக்கு நீ எவ்வளவு கொடுத்துருக்கணும்? ஆக்சுவலாக குரோத்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? 2014 9 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டுடைய ஜிடிபி இன்னைக்கு 31 லட்சம் கோடி. எவ்வளவு? 32 லட்சம் கோடி. 4 டைம் உயர்ந்திருக்கு. தமிழ்நாடு கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் பொருளாதாரத்தை 4 டைம்ஸ் உயர்த்தியிருக்கு. 12 வருஷம் ஆட்சியில் நடத்திட்டு விஸ்வகுருன்னு சொல்லிட்டு 3 முறை பிரதமர் ஆகிட்டு உன்னால் 2.2 டைம்ஸ் கூட பொருளாதாரத்தை உயர்த்த முடியாத ஒரு பிரதமர் நான் வந்து 3 லட்சம் கோடி கொடுத்துருக்கேன்னு வந்து இப்போ இங்கே அப்சல்யூட் டேர்ம்ஸில் வந்து சொல்லி மக்களை ஏமாத்துறீங்களா? நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் எடப்பாடியை ஏமாற்றலாம். என்டிஏ எடப்பாடியை வந்து நயினார் நாயகரை வச்சு எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லலாம். நீங்கள் யாருமே சொல்ல மாட்டீங்க. நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் என்னைக்கு சொன்னோம்? பிரதமர் என்னைக்கு சொன்னார்? அமித்ஷா என்னைக்கு சொன்னார்? பியூஷ் கோயல் என்னைக்கு சொன்னார்? நயினார் நாயகர் அவர் சொல்லுவார் லோக்கலில். நாங்கள் இன்னைக்கு எடுக்கிறதா என் முடிவு. எடப்பாடி முதலமைச்சர் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிஜேபி என்டிஏ ஆட்சி என்ன சொன்னார்? பிஜேபி என்டிஏ ஆட்சின்னு தான் சொன்னார் பிரதமர். இன்னைக்கு அதிமுக ஆட்சின்னு சொல்லலை. ஒரு அதிமுக இருக்கிற ஒரு தொண்டன் இந்த கட்சிக்கு வேலை பார்க்க மாட்டான். அதிமுக இருக்கக்கூடிய ஒரு தொண்டன், உண்மையான தொண்டன் இந்த கட்சிக்கு வேலை பார்க்க மாட்டான். ஏன்னா அதிமுக ஆட்சி வராது. எப்படிப்பட்ட ஆட்சி வரும் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி வரும்? என்ன 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 கூட்டணி போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கூட்டணி ஆட்சி என்ன கூட்டணி ஆட்சி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? 18 இந்து கோயில்களை வந்து எடப்பாடி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா 18 இந்து கோயில்களை அவங்க கிட்ட ஒப்படைக்க போடணுமா? யாருக்கு? பிஜேபி கிட்ட 18 இந்து கோயிலை ஒப்படைக்கணுமா? இல்ல, அது அறிவிப்பு எதனா வந்திருக்கா? இதுதான் சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு. 18 இந்து கோயிலை ஒப்படைச்சிடணுமா? கிறிஸ்தவ முஸ்லீம்கள் யாரும் வழிபடக்கூடாதான், ஊர்வலம் போகக்கூடாதான். இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கட்டுப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்காங்களாம். அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கிட்டா நீங்கள் தான் முதலமைச்சர். நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அதாவது இந்து சமய அறநிலைத்துறையை தூக்கி எச்ராஜாட்ட கொடுத்துடணும். ஓகே, எச்ராஜாட்ட கொடுத்துடணும். அவங்க யார்கிட்டலாம் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துடணும். சிதம்பரம் கோயில் குருக்கள் எல்லாரையும் வந்து பெர்மனெண்ட் ஆக்கிடணும். ஓகே, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஊர்வலங்கள் தடை செய்யப்படணும். யாரும் வந்து ப்ரேயர் பண்ணக்கூடாது. அப்புறம் குலதெய்வங்கள் கோயிலில் வந்து ஆடு கோழி மாடு அறுப்பதற்கு முதல்லையே அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். கவர்மெண்ட்டில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா ஆடு கோழி மாடுலாம் பலியிடக்கூடாது குலதெய்வங்கள் கோயிலில். இத்தனை கண்டிஷன், ஒரு 15-30 கண்டிஷன் போட்டிருக்காங்க எடப்பாடிக்கு. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா நீ சீஃப் மினிஸ்டர். நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி கேட்க மாட்டோம். நீ தான் சீஃப் மினிஸ்டர். ஆனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான் பிஜேபி என்டிஏ ஆட்சின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடப்பாடி தான் முதலமைச்சர். ஆனால் சட்டம் எங்கே? சட்டம் என்ன சட்டம்? சட்டம் யார் சட்டம்? பிஜேபி சட்டம், இந்துத்துவ சட்டம், மதவாத சட்டம். புரிஞ்சுக்கிட்டா? காவி சட்டை. இந்த காவி சட்டையை போட்டுக்கிட்டு நீ வேணால் ஆட்சியில் நிற்கலாம், முதலமைச்சராக நிற்கலாம். இல்லைன்னா நீ நிற்க முடியாது. நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும். இதுதான் கண்டிஷன். இப்படிப்பட்ட கண்டிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஏற்று கொண்டு விட்டார் எடப்பாடின்னு நியூஸ் வருது. இப்போ எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான்
இப்போ வந்து இவங்க அதிமுக ஆட்சி இல்ல சொல்றாங்க. நீங்க அவங்க என்னதான் பேசினாலும் சார், தேர்தல் வரைக்கும் தானே சார். தேர்தல் முடிவு தானே முடிவு செய்யும். தேர்தல் முடிவு தான் மக்கள் தான் முடிவு பண்ணிப்பாங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்தா எடப்பாடி முடிவு. பழனிசாமி பெரும்பான்மையை ஜெயிச்சுட்டா, அவரு பிஜேபி சொல்றதையும் கேட்க போறாரு. யாரு பெரும்பான்மை ஜெயிக்க விட்டா தானே, பெரும்பான்மை ஜெயிக்க விட்டா தானே. எலெக்ஷனுக்காக ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு கூட இருக்கலாம் நீங்க சொல்றதெல்லாம். தேர்தல்ல பெரும்பான்மையா அதிமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுங்களேன். பிஜேபி சொல்றத அவரையும் கேட்கணும். ஆட்சி அவங்க விட்டா தானே சார். கை EVM எங்கிட்டல சார் இருக்கு. எஸ்ஐஆர் நாங்கள்லாம் வச்சுருக்கோம். 97 லட்சம் பேரை நீக்கியிருக்கோம். 12 லட்சம் பேரை ஏற்கனவே நீக்கினவங்க பேர் இருக்கவங்களுக்கு கொஸ்டின் அனுப்பியிருக்கோம். உங்களை ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு. இன்னும் அடிஷனல் டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க. நாங்கள்லாம் எவனை நீக்கணுமோ நீக்கி எஸ்ஐஆரை கொண்டாந்துருவோம். அதே EVMல கை வச்சுருவோம், சொல்லி முடிச்சிருவோம். அப்போ எங்கே நாங்கள் யாரை ஜெயிக்க வைக்கணும், எவ்வளவு யாரை வாங்க வைக்கணும், யாரை அறுதி பெரும்பான்மை பெற வைக்கணும்ன்ற முடிவு வந்து அமித்ஷாட்ட இருக்குது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணிடுவீங்க? அப்போ தேர்தலே தேவையில்லை. தேவையில்லை சார். தேர்தலே தேவையில்லை. அதுதான் நடக்குது. அதுதான் தேர்தலே தேவையில்லை. இதுதானே அது. அதனால தானே இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிறாங்க அவங்க. சொல்லுங்க ப்ரோ. இல்லை இந்த தைரியமாக போய் சொல்கிறாங்கல்ல. 11 லட்சம் கோடி நீ கொடுத்துருக்கீல்ல, நீ இப்போ பிரைம் மினிஸ்டர் தானே, நீ ஸ்பிளிட் அப் கொடுக்கணுமா இல்லையா? நாளைக்கு ஒரு பத்திரிகையில் அறிவிக்கை போடு. 11 லட்சம் கோடி கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் கொடு. ஒன்றிய அரசின் திட்டங்கள் வழியா அதை சொல்லுன்னு சொல்கிறேன் நான். பத்திரிகையில் 1 பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடு. 11 லட்சம் கோடிக்கு நான் இந்த இதுக்கு இவ்வளோ இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கேன். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாது. எந்த இடத்துலையும் டேட்டாவே கிடையாது. 11 லட்சம் கோடி கொடுத்ததுக்கு டேட்டாவே கிடையாது. அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்க சொல்லு பார்ப்போம். எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க சொல்லு. எவ்வளோ ப்ராஜெக்டாக மாறி இருக்கு சொல்லு. எத்தனை ப்ராஜெக்டை நீ தூக்கி அதானிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லு. நீ அதானி கொடுத்ததெல்லாம் தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கொடுத்தேன்னு எங்கள் கணக்கில் தலையில் எழுதுனீங்கன்னா அதுக்கு நாங்கள் இழிச்ச வேணா கேட்டு போகிறதுக்கு சொல்லுங்கள். ஆனால் இப்போ நயனா நாகேந்திரன் கூட ஒரு கோஷம் போட்டார், ஹர் ஹர் மோடி ஹமாரா மோடி அப்படின்னு. இந்த ஒட்டுமொத்த கூட்டம் எதை உணர்த்துன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த கூட்டம் சங்கி கூட்டம்னு உணர்த்துது. சங்கியினுடைய அடிமைகள் கூட்டம்னு உணர்த்தது. சங்கிக்கும் சங்கிகள் அடிமைகளும் சேர்ந்து தமிழர்களை திருடர்கள் என்று சொன்ன மோடியை அழைத்து வந்து தமிழர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக தெரிகிறது. அதான். நன்றி சார், உங்களுக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.